வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 2 எபிசோட் 1 அரைவல் அட் தி அரீனா. நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி நான் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 2 பார்த்தீங்கன்னா போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட ஃபுல் சப்போர்ட் நீங்கள் இந்த வீடியோவுக்கு அது கொடுங்க. இசுரோவுக்கு கொடுக்க மறந்துட்டீங்க, பட் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசனுக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட எண்டிங் தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னது, நம்ம ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கான் கேட்கும்போது, ஆமாம் ஹெவன் சரியால் தான் நம்ம எல்லா வேலையுமே அங்கே நடக்கும், அப்படின்னா நீ நானும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹெவன் சரினாவுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஏர் பலூனில் பறந்து போய்கிட்டு அந்த இடத்துல ஒரு டாலஸ்டான பில்டிங்கை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பில்டிங் பார் உண்மையிலே ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு கான் சொல்லும்போது, அதுதான் கான் நாம் இப்போ போக போகிற ஹெவன் சரினா. ஸோ அதில் மொத்தமாக 250 ஃப்ளோர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது 919 ஹைட் இருக்கு கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் பற்றி சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் தான் இந்த உலகத்திலே வந்து 4வது பெரிய பில்டிங் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி வா நம்ம ஃபஸ்ட்டு ஹெவன் சரினால் போய் ஜீரோ வந்து அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லோவும் கானுவும் பார்த்தீங்கன்னா ஹெவன் சரினாக்குள்ளே உள்ளே போகிறாங்க. அடேங்கப்பா, இது என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து மெய் மறந்து அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ ஒன்றும் பயப்படாத கான், நீ நானும் இனிமேல் ஒன்றா சேர்ந்து எல்லா வேலையும் செய்யலாம். ஸோ உன் கூட நான் எப்போவுமே இருக்கிறேன், அதனால நீ எதுக்குமே பயந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஹெவன் சரினாக்கு வரதா இருந்தால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் சைன் பண்ணணும், அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்க, அதே சமயத்தில் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மன விருப்பத்தோட 2 பேரும் அப்ளிகேஷன் சைட் போட்டு, சரி நீங்கள் 2 பேர் போங்க, கிலோவா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து 2054, உங்களோடது வந்து 2055. ஸோ எப்போ உங்களை கூப்பிட்றாங்களோ அப்போ நீங்கள் சண்டை போடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன் சரினாக்குள்ளே உள்ளே போகிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே பார்த்தா ஏகப்பட்ட பேர் காட்டு பிராணி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இந்த இடம் முன்ன வந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டோ சொல்கிறான். நீ ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்கும்போது, ஆமாம் நான் 6 வயசு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், இதை முடிக்கிறக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னது 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ 2 வருஷமாக இதே இடத்துல இருந்தியா, அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் கானோட பேரை வந்து கூப்பிட்டாங்க. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது, என்னால் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடு, என் வீட்டுக்கு வந்துட்டு அந்த மெயின் கேட்டை நீ உன் கையால் தானே ஓப்பன் பண்ணேன், அப்படின்னா அதுலேயே எல்லாமே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை சொல்கிறான். சரி, இவனும் பார்த்தீங்கன்னா மனம் தளராமல் அந்த சண்டைக்கு போய் நின்றுட்டு இருக்கிறான். ஒரு பெரிய யானைக்கு ஒரு சின்ன பிடிப்பேனா சீக்கிரமாக அவனை அடிச்சு கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌடில் இருக்கலாம் கத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கானுக்கு பார்த்தீங்கன்னா நீ மெயின் கேட்டை திறந்தையில அதுவே உனக்கு சண்டை போடுறதுக்கு தகுதியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை சொல்கிறது ஞாபகம் வருது. நீ உன் கையை மட்டும் வச்சு புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை சொல்கிறான். அதை வந்து நினச்ச பார்த்துட்டு கான் வந்து ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணுறான். அந்த குண்டா இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுந்துட்டான். நான் எப்போ தர இவ்வளோ ஸ்ட்ராங்கான அப்படின்னு சொல்லிட்டு கானுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. டே பையா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற அப்படின்னா சரி நான் உன்னை டேரெக்டாகவே 50th ஃப்ளோருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ரெஃப்ரி பார்த்தீங்கன்னா சீட் கொடுக்குறாப்புல. அதே சமயத்தில் கிலோவும் பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் அவனோட எனிமி பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டான். நான் உன்னை டேரெக்டாகவே 100th ஃப்ளோருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரெஃப்ரி சொல்லும்போது, வேணா நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே 50th ஃப்ளோர் கேட்டு வாங்குறான். அதே சமயத்தில் அந்த இடத்துல சுஷி அப்படிங்கிற ஒரு பையனுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை போட்டுருக்கிறான். அடேங்கப்பா, எங்களுக்கு தெரிஞ்சு இன்னொரு குட்டி பையனுமே இந்த ஹெவன் சரினால் வந்து நல்லா சண்டை போடுவானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 50th ஃப்ளோர் போயிட்டுருக்காங்க. இந்த 50th ஃப்ளோர் அதாவது இந்த 100 லெவல் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸுமே 10 லெவலில் பிரிச்சிருப்பாங்க. அந்த 10 லெவலுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த கிளாஸ் சிஸ்டமில் இப்படித்தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னோட பேர் தாங்க சுஷி, நான் தான் உங்கள் கூடயே வந்து ஃபைட் போட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட செல்ஃப் இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறான். ஸோ நீங்கள் 2 பேருமே உண்மையிலே வேறு லெவலில் சண்டை போட்டீங்க தெரியுமா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் ஏற்கனவே இந்த ஃப்ளோரில் 200 ஃப்ளோரையும் கலந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிலோ சொல்லும்போது, என்னது 200 ஃப்ளோரை நீங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டிங்களா அப்படின்னா நான் உங்கள் கூட தலைவணங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் என்னோட பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா வணக்க வச்சுட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் அவனோட பாஸ் விங்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டாங்க. மாஸ்டர் நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா, உங்களோட டக்கின் பாருங்கள் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா டக்கின் பண்ணிட்டாங்க. அப்படின்னா சரி நீ கரெக்டாக சொல்லிட்டேன், நீங்கள் 2 பேரும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாஸ்டர், நாங்கள் இங்கே ஸ்ட்ராங் ஆகலாம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இவங்க விஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இங்கே ஸ்ட்ராங் ஆக வந்தோம், முதல்ல நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னோட சிஷியன் அதாவது என்னோட ஸ்டூடெண்ட் வந்து சுஷி இருந்துக்கிட்டு இங்கே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அவனோட மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டை பயன்படுத்தி, அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ 3 பேருமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து 50th ஃப்ளோருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 150 காயின் கிடைக்குது, அதாவது 150 பென்னி மாதிரி கிடைக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாலுமே தோத்தாலும் இவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டின் கேனில் ஜூஸ் கிடைக்கும். அதை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே நீங்கள் போக போக ஃப்ளோரில் எக்ஸ்ட்ரா போக போக உங்களுக்கு சம்பளம் ஏகப்பட்டு வரும். போக போக 10 மில்லியன் வரும், போக போக 200 மில்லியன் வரும், மொத்தமாக 250 மில்லியன் கூட வரும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னது 250 மில்லியன் அப்படின்னா நீ எவ்வளோட சம்பாரிச்சேன், நீ ஏன்னா நீ போன தடவை நீ 200 ஃப்ளோரையுமே தாண்டிட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 200 ஃப்ளோரையுமே தாண்டிட்டேன், ஏன்னா என்கிட்ட அப்போ ஒரு 200
மில்லியன் இருந்துன்னு வச்சுக்குவேன். ஆனால் நான் எல்லாத்தையுமே ஸ்நாக்ஸுக்கே செலவு பண்ணிட்டேன். மொத்தமாக ஒரு 4 வருஷத்துல அந்த பணத்தை இந்த போச்சு அப்படிங்கிறாங்க. 4 வருஷத்தில் அப்பேற்பட்ட ஸ்நாக்ஸ் என்னடா வாங்கி தின்னுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கானுக்கும் இங்கே சுஷிக்கும் செம பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவங்க 50th ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. நீங்கள் எப்போவுமே பயப்படாதே, இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்பவே பொடிய மாதிரி தான், நம்மளோட பவர் இங்கே காட்டினா எல்லாருமே வாய முடிட்டு இருந்துக்குவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை பேசிகிட்டு இருக்கிறான். கிலோ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிற, எல்லாருமே சுற்றி கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 1996 நம்பர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஷி கூப்பிட்றாங்க. அதே சமயத்தில் கிலோவையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. சரி 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான் அமுச்சு விட்டுறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுஷிக்கும் கிலோவுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக 1 vs 1 ஃபைட் இருக்குது. ஸோ கிலோவோட சக்தி நினச்சி பார்த்தீங்கன்னா சுஷி ரொம்பவே தயக்கம் அடைகிறான். இதை பார்த்துட்டு கான் பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப பயப்படான்னு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவங்க சண்டைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க, யார் இங்கே சீக்கிரமாக தோப்பாங்கன்னு நீங்களே உங்களை கையில் இருக்கிற ரிமோட்டை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையில் எல்லாருமே வந்து சாதாரணமாக வரல, எல்லாருமே ஒவ்வொரு அடியுமே போட்டு தள்ளி வந்திருக்கிறாங்க. ஸோ கிலோங்கிற ஒரு பையன் வந்து ஈஸியாக வந்து போட்டு தள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூஷிங்கிற பையன் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் பயன்படுத்தி, அதனால் இவங்க 2 பேருமே பொடி பசங்க மட்டும் நினச்சிடாதீங்க, உங்களோட ஓட்டிங்க அந்த பசங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அதிகமாக தோக்க போகிறது நம்ம கில்லு வந்தால் எல்லாருமே ஓட்டிங் பண்ணியிருப்பாங்க. இது நினச்சிட்டு கிலோ ரொம்பவே டென்ஷன் ஆகிறான். அட பாவீங்களா, கிலோவுக்கு எனக்கு தெரியாது திருப்பி விட்டிங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு சுஷி வந்து ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே சுஷி வந்து ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ண போயிட்டே இருக்கிறான். சுஷி அவ்வளோ வேகமாக போய் அட்டாக் பண்ண போய்கிட்டே இருக்க கிலோவை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போல்டாக அப்படியே அவனுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு டக்குன்னு அவனுக்கு பின்னாடி போயிட்டு அவன் புடனையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அடி வைக்கிறான். இவன் எப்போ இவ்வளோ சீக்கிரமாக பின்னாடி போனால் இது என்னது இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுஷி நினச்சிக்கிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல கில்லு ஒரு உண்மையிலேயே அற்புதமான ஒரு செயலை பண்ணார். ஸோ இவர் அடிச்சது க்ளீன் ஹிட்டாக கிரிட்டிக்கல் ஹிட்டாக இல்லை கிளாக் டவுனான்னு பார்க்கலாம். க்ளீன் ஹிட்டாக இருந்தால் அவருக்கு வந்து இப்போ ஒரு 3 பாயிண்ட் கிடைக்கும். இதுவே கிரிட்டிக்கல் ஹிட்டாக இருந்தால் அவருக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். இதுவே கிளாக் டவுனாக இருந்தால் அவருக்கு வந்து மொத்தமாகவே இவர் தான் ஜெயிச்சது அப்படின்னு அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஃப்ரி வந்து எண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சிசு இருந்துக்கிட்டு என்னால் என்ன சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக எந்திரிச்சிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இவ எப்படி எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுஷி மறுபடியும் அட்டாக் பண்ண போகும்போது கிலோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அசால்ட்டாக பின்னாடி போயிட்டு அவனோட புடனிலே பார்த்தீங்கன்னா ஒரு அடி வச்சிடறான். அடிவான சுஷி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிறான். இவன் என்னால் ஜெயிக்கவே முடியல, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறான், இவனை ஜெயிக்கிறதுக்கு என்னோட ஸ்பெஷல் பவர் ஏதாவது யூஸ் பண்ணால் தான் சரி நினைக்கிறேன் அப்படின்னா சரி இப்போ என்னோட ஃபுல் பவர் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் புதுசாக ஒரு போஸ் கொடுத்து நின்றுட்டே இருக்கிறான். ஸோ அவனோட போஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவுட்லாவான சக்தி பார்த்திங்கன்னா வெளியே வர மாதிரி இருக்குது. இந்த சக்தி பார்த்துட்டு அவனுக்கு பழக்கப்பட்ட சக்தி மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கே கிலோவாக மனசுக்குள்ளே ஃபீல் ஆகிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு கிலோவை பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்து போகிறான். பயந்து போன கிலோவை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பார்டர் லைன் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கிராஸ் பண்ணி இங்கே வெளியே நின்றுட்டான். என்ன ஆச்சு இங்கே, ஏன் அப்படி பின்னாடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்கிறாங்க. ஏய் சுஷி என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரோட மாஸ்டர் விங்க் வந்து கத்துறாங்க. கத்துனா அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுஷியும் சைலண்ட் ஆகிட்டான். அதே சமயத்தில் கிலோவும் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா 2 பேருக்கு சண்டை முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிலோவை அதை ஜெயிச்சிருப்பான். இங்கே கான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ கிலோவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கிறான். கிலோவா வெளியே ஒரு வழியாக வந்துட்டியா, சரி யார் ஜெயிச்சது, நீ ஜெயிச்சதில்ல சுஷி ஜெயிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்கும்போது நான் தான் ஜெயிச்சேன், இதில் என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிலோவா வெளியே வந்து பேசிட்டு இருக்கிற கான் கிட்ட. இருந்தாலும் ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை கான் நான் அவன் கூட நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தேன், இருந்தாலுமே அவன் வேறு டெக்னிக் யூஸ் பண்ணான், அதாவது அவனோட ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து வேறு ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணான். அந்த பொசிஷனில் நிற்கும் போது என்னோட அண்ணன் இலுமியோட பவர் வந்து அவனுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்து அவனோட பவர் வந்து இவனுக்குள்ளே இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அவனோட பவர் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும், ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லாமே கெஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அது என்ன மாதிரி டெக்னிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக சுஷியோட ரூம்குள்ளே போய் எட்டி பார்க்குற நம்ம கிலோவை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சுஷி வந்து விங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா மனுஷங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவன், அதனால தான் நான் என்னோட டெக்னிக் பயன்படுத்த வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுஷி மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கிறான். சரி பரவாயில்ல, இருந்தாலுமே இந்த ஒரு தடவை நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன், இருந்தாலுமே அந்த மாதிரி கொடூரமான டெக்னிக்கை எப்பவுமே நீ ஃப்ரெண்ட்ஸ் மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விங் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பேசி கேட்டேன். ஸோ இப்போ நாமளுமே சக்தி வாய்ந்தவங்களை ஆகிறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள் இல்லைடா கான், நாமளும் இந்த இடத்துல 200 ஃப்ளோர் வரைக்கும் வரணும், அதான் நம்மளோட மெயின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை சொல்கிறான். ஆக்சுவலி கிலோவா நீ இதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இது ஏற்கனவே யோசிச்சிட்டேன், என்னோட கோலுமே வந்து இந்த இடத்துல 200 ஃப்ளோர் வரைக்கும் போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கானு கிலோவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கோலை ஒரு வழியாக செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ண அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற ஒவ்வொரு லெவலாக பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக அங்கே இருக்கிற எல்லா லெவலையுமே முடிச்சுட்டு ஒரு 100th ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஒரு 100லேருந்து 120 வரைக்கும் அந்த லெவல் மீடியமில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 100வது ஃப்ளோருக்கு வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரீயாக அஃபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதாவது தங்குறதுக்கு தனி ரூமு, திங்கிறதுக்கு சோறு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருவாங்க. பத்ததுக்கு சம்பளமும் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம இதுவுமே கஷ்டப்பட தேவையே இல்லை, நமக்கு சம்பளமும் கொடுத்துருவாங்க பணமும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இருந்தாலும் இங்கே தாண்ட பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் தெரியுமா இந்த
நிலையை தக்க வச்சுக்கிறதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதனால் இந்த 100லேருந்து 120 ஃப்ளோர் வரைக்கும் எல்லாருமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் தோற்றுடலாம். தோற்ற அடுத்த செகண்டே நம்ம மறுபடியும் கீழாப்பில் போயிடுவோம். அதனால தான் நம்ம இனிமேல் பார்த்து இருந்துக்கிட்டா கான் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை பேசிகிட்டே இருக்கும்போது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான் வந்து மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கிற தன்னோட புஷிங் டெக்னிக்கை வச்சுக்கிட்டு இவனை நினச்சி நான் கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை, இவன் நல்லாவே சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிலோ நினச்சிக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாக்கெட் மணி வாங்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இந்தாங்க உங்களோட 10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே நான் இந்த மாதிரி ஜீரோலாம் என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆனதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் வந்து பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அந்த ரென்னுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீ வேணால் டேரெக்டாக ஏன் போய் சூஷிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து கேட்டுருக்கிறான். ஏன்டா டேரெக்டாகவே நான் போய் அவன்கிட்ட கேட்க முடியுமா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை தெரியுமா, இருந்தாலுமே அவன் கூட நான் நல்லாவே சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ கான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சூஷி கிட்ட போய் கேட்டுட்டான், நீ எப்போ அந்த 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து 10ங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவேன், அதை வச்சுட்டு தான் வந்து நான் டெட்ஸுங்கிற ஒரு டெக்னிக் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த 2ங்கிற டெக்னிக் போட்டால் தான் ஹட்ஸுங்கிற டெக்னிக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாமே மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, ஒழுங்கு மாதிரி எதாவது பேசிக்காக என்கிட்ட சொல்லு, டீட்டெயில்ஸாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிலோ டென்ஷன் ஆகிறான். என்ன சுஷி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ரென்னா என்ன நென்னா என்னன்னு அவங்களோட டேக்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் மாட்டிருக்குது அப்படின்னு. சரி உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள், நானே உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங்கு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாப்புல. நீங்கள் எனக்கு கற்றுத்தர தயாராக இருந்தால் நானும் அது கற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். ஏன்னா என்னோட பிரதரோட பவர் வந்து இவன்கிட்ட இருக்குது. ஸோ அந்த பிரதரோட பவர் நான் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் வந்து அந்த ரெண்டு சூப்பர் பவர் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ சொல்கிறான். சரி வாங்க நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விங்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடோட கான்டெக்ட் நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹெவன்ஸ் அரீனாக்கு போன நம்ம டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புது ஃப்ரெண்ட் சுஷி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க. அவரோட மாஸ்டர் கிட்ட ரென் அப்படிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறக்காக மாஸ்டர் விங்கு கிட்ட போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சதுலாம் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சீரீஸ்க்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அண்டு நம்மளோட சேனலுக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி உங்களை நான் புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.